அரக்கோணம் அடுத்த சித்தேரியில் விரைவு ரயிலில் 9 பெட்டிகள் தடம் புரண்டதில் ஒரு பயணி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது வேலூர் செய்தியாளர் துரைபாண்டியன். அங்கு நேரடியாக இருக்கிறார், அவர்களிடம் பேசலாம். சொல்லுங்க துரைபாண்டியன், இப்போ நீங்க இருக்கிற இடத்தை குறித்து சொல்லுங்க. இப்ப அந்த விபத்துக்கான காரணம் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து சொல்லுங்க. மீட்பு பணிகள் விரைவாக நடந்துட்டு இருக்கு. விபத்து நடந்ததுன்னா அரக்கோணம் அடுத்த சித்தேரி பக்கத்துல அம்பலம்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அந்த கிராமத்து அருகிலே விபத்து நடந்தது. 9 பெட்டிகள் தடம் புரண்டு டிராக் விட்டு வெளியே வந்திருக்குது. மொத்தம் 24 பெட்டிகள் இந்த 9 பெட்டிகள் வெளியே மீத பெட்டிகள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. இந்த 9 பெட்டிகளை கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேல அடிபட்டு இருக்கு. ஒரு டெட் பாடி, ஒரு உயிரிழந்த பாடி இப்பதான் எடுத்துக்கிறாங்க. துரைபாண்டியன், இந்த விபத்துல எத்தனை பேர் உயிர் இழந்திருக்காங்க, காயமடைந்தவங்க எத்தனை பேர், அவங்க எந்தெந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க துரைபாண்டியன்? இப்போதைக்கு ஒரே ஒரு சடலம் மட்டும் மீட்கப்பட்டிருக்குது. இன்னும் 3 சடலம் உள்ள இருக்கிற மாதிரி நம்பகமான தகவல் வந்திருக்குது. இங்க அரக்கோணம் ஜிஹெச்ல 25 பேர்த்து அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சித்தேரி ஜிஹெச்ல ஒரு 10 பேர்த்து அட்மிட் பண்ணிக்கிறாங்க. துரைபாண்டியன், இப்ப இந்த 9 பெட்டிகள் தடம் புரண்டதற்கான காரணம் குறித்து தகவல் ஏதாவது வந்திருக்கா? முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்கு துரைபாண்டியன்? இல்ல, முதற்கட்ட விசாரணையில ஓட்டுநரோட அஜாக்கிரத்தினாலதான் நடந்ததுன்னு முதற்கட்ட விசாரணை தெரிஞ்சிருக்குது. மீதி விசாரணை ரயில்வே காவல்துறையும் அரக்கோணம் காவல்துறையும் வேலூர் மாவட்ட எஸ்பி அவர் தலைமையில விசாரணை நடந்துட்டு இருக்குதுங்க. துரைபாண்டியன், இந்த மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு? அது இல்லாம அவசர காலங்களில் தொடர்பு கொள்ள இந்த ரயில்வே நிர்வாகம் ஏதாவது உதவிகள் கொடுத்திருக்காங்களா? இல்ல, இது கிராமத்து பக்கத்துல நடந்ததுனால இந்த இடத்துல மீட்பு பணி வேகமா நடந்தது. கிராமத்து பக்கத்துல நடந்ததுனால இந்த அவசரக்கார உதவின்னு இது உடனடியாக கொடுக்க முடியல. சரி, இப்போ மற்ற ரயில்களோட பயணம் குறித்து நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கா இந்த விபத்து காரணமா? மற்ற ரயிலோட நேரமும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. இது பின்தொடர்ந்து வந்த 2 ரயில் அப்படியே அந்த இடத்துல நிக்குது. இதனால பயணிகள் மிகவும் சிரமத்துக்கு ஆகுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1000 பயணிகள் கண்ணு முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா 3 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் இங்கிருந்து இந்த சம்பவம் நடந்த இடத்துலயே சாலையை தொடர்ந்து 3 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட பயணிகள் நடந்து சென்றுட்டு இது குழந்தைங்க தூக்கிட்டு குழந்தைங்க அழுந்துகிட்டு பார்க்கவும் மாறியது. ஏன்னா ரயில்வே நிர்வாகம் மாற்று ஏற்பட்டு இதுவரையில் எதுவுமே பண்ணல. அதுதான் உண்மை. சரி, இப்ப இந்த விபத்துனால அந்த கிராம மக்கள் யாராவது இதனால பாதிக்கப்பட்டாங்களா? அவங்களுக்கு ஏதாவது அந்த வழித்தடத்துல போகும்போது அவங்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டதா? கிராம மக்களுக்கு என்ன பாதிப்புலாம், ஆனா கிராம மக்கள் அவங்க மிகப்பெரிய உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய உதவி அவங்க தான் பண்றாங்க. அவங்க தான் ஒவ்வொரு அந்த 9 பெட்டியில தடம்பெற பெட்டிகளையும் அவங்க மிகப்பெரிய உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க கிராம மக்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி துரைபாண்டியன். அரக்கோணத்தில் விபத்துக்குள்ளான ரயிலை மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அந்த வழியாக செல்லும் 7 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் கோவை விரைவு ரயில் மற்றும் கோவை இன்டர்சிட்டி ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் இடைநில்லா துரந்தூர் ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் சென்னையிலிருந்து மங்களூர் செல்லும் பிருந்தாவன் மற்றும் மேற்கு கடற்கரை விரைவு ரயில்களின் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் பெங்களூர் விரைவு ரயில் சேவையும் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் திருவனந்தபுரம் விரைவு ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.